லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்னொரு சமம் பண்ணணும். இப்போ கொஸ்டின் எப்போவுமே உங்களுக்கு என்ன இருக்கும்னா சால்வ்னு தான் இருக்கும். நம்ம தான் எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ சொல்யூஷன் given ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிட்டு இப்போ ஈக்குவேஷன் 1 நீங்கள் கன்சிடர் பண்ணியாச்சு. ஈக்குவேஷன் 1 இப்போ உங்களுக்கு பாருங்க ஈக்குவேஷன் 1 என்ன ஃபார்ம்ல இருக்கு. ஈக்குவேஷன் 1 இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்ன ஃபார்ம்ல இருக்கு. dy by dx plus y cos py is equal to q இந்த ஃபார்ம்ல இருக்கா. இங்க ஈக்குவேஷன் 1 ல y உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன cos x. ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ என்ன 1/2 sin 2x. y உடைய கோஎஃபிஷியன்ட் p, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு அத எடுத்து எழுதிறோம். p is equal to cos x, q is equal to sin 2x divided by 2. இப்போ முடிஞ்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். அதோட ஃபார்முலா என்ன if ன்னு ஷார்ட் ஃபார்ம்ல போடுவோம். this is equal to e power integration p dx. ஃபர்ஸ்ட் இத தான் கால்குலேட் பண்ணுவோம். இத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இன்டகிரேஷன் p dx is equal to integration போட்டாச்சு. p what is p cos x cos x. so cos x dx. dx cos x இன்டகிரேட் பண்ணா என்னப்பா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin x இன்டகிரேட் பண்ணனும்னா sin x தான். கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos x -sin x, இன்டகிரேஷன் ஆஃப் cos x +sin x ப்ளஸ் c வரும். இதை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து e பவர் இன்டகிரேஷன் p dx இதோடைய வேல்யூ என்ன ஜஸ்ட் e போட்டு பவர்ல sin x ன்னு போடுவோம். அவ்வளவுதானே. இப்போ e பவர் இன்டகிரேஷன் p dx முடிஞ்சு. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்யூஷன் போடுவோமா. the solution is in the line எழுதிட்டு y into e power integration p dx is equal to integration q into e power p dx dx plus c. ஓகேவா. இதோடைய வேல்யூ வந்து அப்படியே எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். q உங்களுக்கு இங்க தெரியும் sin 2x divided by 2 இது அப்படியே எடுத்து எழுதியாச்சு. e பவர் இன்டகிரேஷன் p dx வேல்யூ இருக்கு. e பவர் sin x dx plus x. இது இந்த 1/2 வெளியே எடுத்துலாமா. கான்ஸ்டன்ட் தானே. நான் இங்கே போடுறேன் 1/2 sin 2x ஐ எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா. உங்களுக்கு ஃபார்முலா தெரியுங்களா. sin 2a ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. 2 sin a cos a ன்னு எழுதலாம். இப்போ அந்த கான்செப்டை இங்கே உள்ள கொண்டு போகிறோம். இப்போ sin 2x எப்படி இருக்கலாம் 2 sin x cos x ன்னு போடலாமா. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகுமா. இப்போ முடிஞ்சு. நமக்கு என்ன இருக்கு. இங்க ஒரு sin x இருக்கு, இங்க ஒரு cos x இருக்கு, e பவர் sin x இருக்கு. அதாவது 3 டேர்ம் இருக்கு. இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அதாவது வெறும் sin x மட்டும் இருந்தா வெறும் cos x மட்டும் இருந்தா டக்குன்னு இன்டகிரேட் பண்ணிடலாம். இங்க 3 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இந்த மாதிரி அதாவது புரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் கொண்டு வருவோம் அப்படின்னா நியூமரேட்டரே டினாமினேட்டர்லே இருக்கும். இப்போ அந்த மாதிரி கேசஸ்ல இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எதுக்கு பதிலாக போடுறது அப்படிங்கிறது வேணும்ல. 2 இடத்துல அப்படியே வரும். sin x இங்கே இங்கே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த sin x க்கு பதிலாக z அப்படின்னு ஒரு வேரியபிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். z is equal to sin x. இந்த z ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க வித் ரெஸ்பெக்ட் டு x. x பொறுத்து பண்ணணும். இதை எப்படி எழுதலாம் dz by dx sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும் cos x. dz is equal to இந்த dx ஐ கொண்டு போயிடலாமா. இது கொண்டு போனோம்னா என்ன வரும் cos x dx
இப்போ இந்த இன்டகிரேஷன்ல எங்கெல்லாம் இப்போ இந்த இடத்துக்கு பதிலாக இசட்டை போட்டுக்கலாமா? இப்போ இசட் அப்புறம் இங்கே cos x dx வருது இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன dz. அப்போ நான் இதை cos x dx சேர்த்து dz. அப்போ இந்த sin x க்கு பதிலாக திரும்ப என்ன z. இப்போ மூணாவது ரெண்டா மாற்றிச்சா, x x x dx ரெண்டா இப்போ ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரே ஒரு வேரியபிள் z மாதிரி இருந்துச்சுன்னா டக்குனு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிடலாம். ரெண்டு வருது, இங்கேயும் z இருக்கு இங்கேயும் z இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பெர்னௌலிஸ் ஃபார்முலா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். பெர்னௌலிஸ் ஃபார்முலா அது என்ன, u into v1 minus u dash v2 plus u double dash v3 minus இந்த மாதிரி. இது என்ன சார் இது uv, இங்க இருக்கக்கூடிய ரெண்டு இதுல ஏதாவது ஒரு வேரியபிள் u எடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய ரெண்டு வேரியபிள்ல ஏதாவது ஒரு வேரியபிள் u எடுக்கணும். எந்த வேரியபிள் u எடுக்கணும்னா எதை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 0 ஆகும். e பவர் z டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. அடுத்து e பவர் z, அதுக்கப்புறம் e பவர் z, அதுக்கப்புறம் e பவர் z, இப்படி போயிட்டே இருக்கு. இது 0 ஆகாது இந்த டேர்ம், அதனால இதை u நம்ம எடுக்க கூடாது. இதே z திங்க் பண்ணி பாருங்க, 0 ஆயிடும். ஸோ எந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 0 ஆகுதோ அதை u எடுக்கணும். இப்போ இங்கே இது this is v1 அப்படின்னு u dash u double dash னா டிஃபரன்ஷியேஷன், நியூமரேட்டர்ல டேஷ் வந்தா. இப்போ ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு போட்டுருக்கோம், இங்க 1 2 3 இந்த மாதிரி போட்டுருக்கோம்ல. v1 னா இன்டகிரேஷன், இப்போ z dz இல்லையா, இதை இன்டகிரேஷன் பண்ணணும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியல. இப்போ நான் இதை எடுத்து சிம்பிளா எடுத்து u is equal to z and v is equal to small v is equal to e power z. அதாவது dv is equal to எழுதணும், dv is equal to e power z dz இந்த மாதிரி எழுதலாம். நம்ம சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் பண்ணுறோம். இது v is equal to u dash இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண 1, அடுத்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண 0. v1 e பவர் z இன்டகிரேட் பண்ணோம்னாலும் அதே தான் வரும், டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ இதை பண்ணுறப்ப e பவர் z, v2 e பவர் z இப்படி போய்கிட்டே இருக்கு இல்லையா ஃபார்முலா. இதை எப்போ ஸ்டாப் பண்ணுவோம்னா ஏதோ ஒரு இடத்துல 0 அப்படி ஸ்டாப் பண்ணிக்கணும். நீங்கள் பாருங்க u into v1 u dash into v2 u double dash வேல்யூ 0 ஆயிடுச்சு. அதனால v3 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்முலாவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஐடியா வந்துச்சா, இதோட ஸ்டாப் பண்ணுறோம்னா அப்போ இதை விட்டுறோம். இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, z into e power z u into v1 minus u dash into v2, u dash வேல்யூ 1, v2 வேல்யூ திரும்ப e power z. இதுதான் இந்த ப்ராக்கெட் ஏன் போடுறோம்னா ஆக்சுவலாக இன்டகிரலில் நமக்கு லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இங்கே லோயர் லிமிட் இங்கேயும் அப்பர் லிமிட்டை எழுதி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வருவோம். இங்கே என்ன எனக்கு லிமிட்டே இல்லை, அதனால் எனக்கு தெரியாது, சும்மா எழுதி இங்கே இதை காமன் எடுக்கலாம். இப்போ ஒரு செட்டை காமன் எடுத்துக்கலாமா? இப்போ ஒரு செட்டை காமன் எடுத்தோம்னா z மைனஸ் 1 ஒரு கான்ஸ்டன்ட்டை இங்கே நம்ம சேர்க்கணும். நம்ம கம்ப்ளீட் நம்ம இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி இது வந்து இதை சால்வ் பண்ணிடணும். இதுவரை ஒரு சி இருக்குது சரியா, அப்போ அந்த ஆன்சர் அப்படியே எடுத்து இங்கே e பவர் z minus 1 plus c. நாம் z-க்கு பதிலாக என்ன பண்ணிட்டுருக்கோம், sin x-ஆ, அந்த sin x இங்கே போட்டுருக்கோம். அப்போ இது எப்படி வரும், e பவர் sin x minus 1 plus c. The answer.
செகண்ட் ப்ராப்ளம் இதை பாருங்க. இந்த ப்ராப்ளத்தை பாருங்க, dx by dy இருக்கு. இதுவரையும் சால்வ் பண்ண எல்லா ப்ராப்ளமுமே dy by dx ன்னு இருக்கும். dy by dx ன்னு இருக்கும். இந்த ப்ராப்ளம் பாருங்க, dx by dy. அப்ப எங்கெல்லாம் y இருக்கோ அதெல்லாம் x ஆ மாத்திடுங்க, x இருக்கிற இடத்துல y ஆ மாத்திடுங்க. இப்போ லீனியர் ஈக்குவேஷன் எப்படி போடுவோம்? இதுவரை பார்த்ததெல்லாம் dy is equal to q அப்படின்னு போட்டுருக்கோம். y உடைய கோஎஃபிஷியன்ட்டை p ன்னு எடுத்துருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு வர வேண்டியது q ன்னு எடுத்துருக்கோம். இந்த ஈக்குவேஷன் பாருங்க, y இருக்கிற இடம்னா x, x இருக்கிற இடம்னா y ன்னு சொல்லிருக்கோம். அப்ப இந்த இடம் எப்படி dx dy x அப்ப x உடைய கோஎஃபிஷியன்ட் தான் என்ன p. ரைட் ஹேண்ட் சைடு பத்தி பிரச்சனை என்ன q. இந்த பாருங்க சொல்யூஷன் போட்டு given இதை எடுத்து எழுதுங்க. அடுத்த லைன்ல this equation is of the form என்ன ஃபார்ம்ல இருக்கு இதெல்லாம் எழுதணும். நான் சொல்ற வேர்ட் லைன்ஸ் எல்லாம் this equation is of the form அப்படின்னு போட்டு இங்க இருக்கு. இது எழுதுறதுக்கு p கேபிட்டல் P is equal to என்ன பை x க்கு பக்கத்துல இருக்குதா x உடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தா என்ன 1/1 plus y square. அடுத்து q ங்கிறது உங்களுக்கு தெரியும் ரைட் ஹேண்ட் சைடு இதுதான் q. so tan inverse of y divided by 1 plus y square. pq முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியும் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா e பவர் இன்டகிரேஷன் என்னது pdf. இது pdx ன்னு போட்டுருப்போம். இந்த இடத்துல pdx போடுவாங்க pdy y x இருக்கிற இடம்னா y. அப்ப pdy பவர் ஃபர்ஸ்ட் என்ன tan by 1 plus y square dy. இந்த 1/1 plus y square இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? tan inverse of y. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன? e பவர் இன்டகிரேஷன் pdx. யா ஜஸ்ட் என்ன இருக்கும்? e பவர் tan inverse of y. அடுத்த ஸ்டெப் என்ன? சொல்யூஷனா? சொல்யூஷன் is போடுங்க நீங்க. சொல்யூஷன் is இதுவரைக்கும் எழுதுறதுலாம் எப்படி எழுதிருப்பீங்க? y into e power integration pdx இதுக்கு வரை எழுதணும். q into e power integration pdx dx plus c இது எழுதிருக்கீங்க. இங்க x இருக்கறவனா y இருக்கறவனா x. அப்ப இது மாதிரிமா இது x ஆ மாறிடும். இது y இங்க y இது புரியுதா? இப்போ வேல்யூ தெரியும்ல, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். x into e power tan inverse of y. அதாவது இந்த வேல்யூ போட்டோம் equal to q என்ன tan inverse of y by 1 plus y square. q value e power integration pd value e power tan inverse y that is dy plus c. இங்க பாருங்க இங்கேயும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல வந்திருக்கு, தனியா ஒரு டேர்ம் வந்திருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும்? இன்வெர்ஸ் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் உள்ள போடுறோம். ஏதாவது ஒரு வேரியபிள் இந்த tan inverse y பதிலா z னோ இல்ல t னோ ஏதோ ஒன்று போட்டு p is equal to tan inverse of y. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க வித் ரெஸ்பெக்ட் டு y. அதாவது dt by dy. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் tan inverse of y டிஃபரன்ஷியேட் பண்ணினா 1/1 plus y square. இந்த dy டினாமினேட்டர் dy இங்கே கொண்டு போயிருக்கோம். இப்போ உங்களுக்கு டினாமினேட்டர்ல 1/1 plus y square இருக்கு, dy இருக்கு. இது எல்லாத்துக்கும் பதிலா என்ன போடுவோம்? dt மட்டும் போடுவோம். dt மட்டும் போடலாமா? நான் என்ன பண்றேன்? tan inverse of y க்கு பதிலா என்ன? t ஆ? Yes.
t into e power t into dt சிம்பிளா எழுதுங்க அதாவது t into e power t into dt plus c இந்த மாதிரி சிம்பிளா ரெடியூஸ் ஆயிடுச்சு ஓகேவா இப்போ இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூ வந்து பெர்னலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பெர்னலிஸ் ஃபார்முலா என்னென்ன இதான் சொன்னேன் ஏதாவது ஒரு டேர்ம் வந்து யூன்னு எடுக்கணும் ஒரு டேர்ம் வந்து v எடுக்கணும் u எதை கன்சிடர் பண்ணுவோம் எந்த டேர்ம் அதாவது எந்த வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 0 ஆகுதோ அதை u எடுக்கணும் இங்க வந்து t ஐ டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 0 ஆகிற ஒரு ஸ்டேஜ் அதனால இது u எடுக்கணும் இது v எடுக்கணும் e power t u dash என்னது 1 u double dash 0 v1 e power t தான் திரும்ப v2 e power t தான் என்ன பண்ணுவீங்க இதை மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி பெர்னலிஸ் ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் u into v1 அப்புறம் மைனஸ் u dash into v2 அடுத்து பிளஸ் u double dash into v3 அதாவது ஃபர்ஸ்ட் பிளஸ் அடுத்து மைனஸ் அடுத்து பிளஸ் அடுத்து மைனஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ஸ்டாப் பண்ணுவோம் u double dash வேல்யூ 0னால இதை முடிச்சுக்கிறோம் இப்போ இங்கே என்ன வரும் u what is u t into e power t u into v1 t into e power t minus u dash வேல்யூ 1 v2 வேல்யூ e power t இப்போ ரெண்டுல என்ன இருக்கு e power t காமன் எடுத்துடலாமா e power t காமன் எடுத்தோம்னா we can write t minus 1 இது எதோடைய வேல்யூ இதை இன்டகிரேட் பண்றப்ப e power t t minus 1 ஒரு c போகுமா இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x e power இப்போ எதில் டெர்மினல்ஸ் ஆஃப் ஒய் பதிலாக தானே டி எடுத்துருக்கோம் இப்போ எந்தெந்த இடத்துலலாம் டி இருக்குதோ அதில் ஃபுல்லாக டெர்மினல்ஸ் ஆஃப் ஒய் சப்ஸ்டிட் பண்ணும் இந்த இடம் மாறிடுமா டெர்மினல்ஸ் ஆஃப் ஒய் இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் சி இதோட ஸ்டாப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா இது அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வந்து இல்லை ரெண்டையும் கேன்சல் so x is equal to e power tan inverse of y minus 1 plus c e power tan inverse of y இப்போ இங்கே நம்ம எடுத்தோம்னா இது ஒரு பார்ட் ஆகும் இது ஒரு பார்ட் ஆகும் இது ஒரு பார்ட் ஆகும் இது ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் tan inverse of y minus 1 plus c by e power 10 சரி தமிழ் தமிழ்